நண்பர்களே வணக்கம். வாழ்க்கையில் மனித வாழ்வியல் மிகுந்த முக்கியமான ஒன்று. அதில் குடும்ப வாழ்வியல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆடவன் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டுகிற பொழுது அவனுக்கு கால் கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி குறிப்பிட்ட வயசை தாண்டுகிற பொழுது கழுத்தில் ஒரு கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கட்டும் மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு. குடும்ப வாழ்வியல் முறைகள் சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. குடும்ப வாழ்வியல் முறைகள் சிதைந்தால் குடும்பங்கள் சிதைவது மட்டுமல்ல, அந்த எதிர்காலம், அந்த கிராமம், அந்த நகரம், அந்த மாவட்டம், அந்த மாநிலம் என்று அந்த பண்பாடும் கலாச்சாரமும் சிதைந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக வரக்கூடும். நீங்கள் எவ்வளவுதான் போலீஸ் இராணுவம் இருந்தாலும் குடும்ப வாழ்வியல் முறைகள் இருக்கிறதுனால தான் அவங்கெல்லாம் ஏதோ நிம்மதியாக அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் காவல் இட முடியாது. ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஆடவன் இரவில் 9:30 மணியை தாண்டுகிற பொழுது அவன் யாருக்கு பயப்படுறானோ பயப்படலையோ தன்னுடைய மனைவி தொடர்பு கொண்டு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இதோ வந்துட்டேன்னு சொல்லி ஓடி போகிறான். பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய ஒரு சட்டம். அந்த குடும்ப வாழ்வியல் சட்டம் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு சமுதாயம் ஏதோ ஓரளவிற்கான ஒரு கட்டுப்பாடோடு பயணித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனை சினிமாக்களும் சீரியல்களும் இந்த குடும்ப வாழ்வியல் முறையை சீரழித்து விட்டால் எதிர்கால சமுதாயத்தை கேள்விக்குறியாக்கி விடலாம். வேறு வகையான ஆசைகளிலே அவர்களை அல்லல் பட வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே குடும்ப வாழ்வியல் முறைதான் இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல எந்த நாட்டிற்குமே மிக முக்கியமான ஒரு சட்டம் என்பதை சொல்லி அந்த சட்டத்தின்படியாக அனைவரும் பயணிப்பதிலே சிறிதும் பிறண்டு செல்லவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.